بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த புனித ரமதானுடைய 17வது பத்ர் சுஹதாக்களுடைய இரவிலே நாம் வீற்றிருக்கிறோம். பத்ர் போர் நடைபெற்றதும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற முக்கியமான நிறைய பேர் வஃபாத்தான நாளும் இந்த நாளாகும். இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில பிரித்து காட்டக்கூடிய போர் என்று இந்த போரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். 10வது ஜுஸ்உனுடைய துவக்கத்தில் சூரத்துல் அன்ஃபாலுடைய சுமார் 41 வசனங்களுக்கு அப்பால் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌமல் ஃபுர்கான், இது பிரித்து காட்டிய நாள், எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்து காட்டக்கூடிய நாள் பத்ருடைய நாள். ஜிஹாத் என்பது எல்லா நபிமார்களும் செய்யவில்லை. நீண்ட காலமாக எந்த நபியும் வாளையே தூக்காமல் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார்கள். போர் செய்வதும் நபிமார்களுடைய வேலை என்கிற இந்த திட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து தொடங்குகிறது. முதலாக ஜிஹாதிற்காக வேண்டி ஒரு பக்கம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டு மறுபக்கம் அடங்க மறுக்கிற எதிரிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்கவும் ஒரு நபி தயாராக இருக்க வேண்டும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லித் தந்தான். அங்கிருந்து நபிமார்களும் யுத்தகலங்களை சந்தித்தார்கள். அந்த வரிசையில் கடைசி நபியாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போர் செய்ய வேண்டிய நிர்பந்த சூழலுக்கு ஆளானார்கள். யுத்தங்கள் 2 வகைப்படும். பொதுவாக ஜிஹாத் 2 வகை. ஒன்று, நாடு பிடிக்கிற அரசு பிடிக்கிற சாமான்களை எடுத்துக் கொள்ளுகிற ஆசையில் செய்யப்படுகிற போர்கள். இது உலகத்திலே நிறைய பேரரசர்கள் ஆங்காங்கே தங்களுடைய ராஜ்யங்களை விரிவுபடுத்திக் கொள்ளுவதற்காகவும் அரசுகளை நிலங்களை தங்களோடு சேர்த்துக் கொள்ளுவதற்கும் செய்யப்பட்ட போர்கள். இந்த ரகமான போர் இஸ்லாத்திலே நடைபெற்றதே இல்லை. 2வது வகையான போர் திஃபா என்று அரபியிலே சொல்லப்படுகிற ஜிஹாத். அதாவது தங்களுடைய எதிரிகளை தங்களிடம் நெருங்காதவாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக வேண்டி செய்யப்பட்ட போர். அந்த போர்களுடைய வரிசையில் பத்ர் வரலாற்றிலே மிகப்பெரிய போர். நேற்றைக்கு ஒருவன் அடித்தான், இன்றைக்கு நாம் திருப்பி அடிக்கிறோம் என்கிற ரீதியிலே இந்த போர் நடக்கல. 15 வருஷ காலம் பட்ட அடிகளெல்லாம் பட்ட பிறகு போருக்கு தயாராகிறார்கள். உலகத்திலேயே இவ்வளவு தூரம் ஒரு கூட்டம் நசுக்கப்பட்ட பின்னாலும் கூட அவர்கள் போர் செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருட மக்கா வாழ்க்கை, 2 வருட மதீனா வாழ்க்கை, சொல்லுவதற்கு வார்த்தைகளிலே வடிக்க முடியாத அளவுக்கு தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்தப்பட்ட சஹாபாக்கள், குறிப்பாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, தெருவிலே இவர்களெல்லாம் ரத்தம் வழிந்து ஓடுகின்ற நிலை வந்த பிறகும் கூட போருக்கு போகவில்லை. 15 வருஷம் இவர்களுடைய கணக்கை நிறைய பொறுத்து கொண்ட பிறகு எதிர்த்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பின்னாலே அல்லாஹ் யுத்தத்திற்கான அனுமதி தருகிறான். அதை கூட அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையில் தெளிவோடு அனுமதி அளிக்கிற போதே அதற்கு காரணமும் சொல்லுவான். அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு போருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பொதுவா போர் அனுமதி இல்ல. பொதுவா போர் அனுமதினா யாராவது ஒரு ஊரை துவம்சம்
அநீதம் இழைக்கப்பட்ட மக்கள், அநீதம் இழைத்தவர்களுக்கு எதிராக வாளெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற போது அந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுவார். அந்த அடிப்படையில் இஸ்லாத்திலே நடைபெற்ற போர்கள் அனைத்தும் ஒன்று தங்களை காத்துக்கொள்ள, அல்லது தங்களை அடித்தவர்களை திருப்பி அடிக்க, அல்லது தங்களை அடிப்பதற்கு அவர்கள் தயாராகிறார்கள் என்று தெரிகிற போதே அவர்களை எதிர்க்க, இந்த விதத்தில் தான் எல்லா போர்களும் நடைபெற்றது. அந்த வரிசையில் பத்ர் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற யுத்தங்களிலேயே பத்ரை போன்று பெரிய யுத்தம் வேற எதுவும் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச நேரத்தில் காலை ஆரம்பித்து முற்பகலுக்குள்ளாகவே போருடைய முடிவுகள் முடித்து விட்டது என்கிற அளவுக்கு மிக சுருக்கமாகவும் நடைபெற்றது. அல்லாஹ்வினுடைய அருளை நேரடியாக உலகம் பார்த்த நாள் அது. எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்ட நாள் அது. பத்ர் போர்க்களம். அல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, குர்ஆன்ல வருது, இறைவன் தன்னுடைய காரியத்திலே ஜெயிச்சிருவான். மக்களுக்கு அது தெரியாது. உண்மையாகவே காஃபிர்களுக்கு அன்றைக்கு தெரியவில்லை. அல்லாஹ் தன் காரியத்திலே மிகைத்து விடுவான். போருக்கான சூழலே அப்போது இல்லை. ஆனால் போருக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் நடத்தி விட்டார். போர் வரும்னு யாரும் நினைக்கல. பத்ருக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட பத்ர் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தகவல் வருகிறது. அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில் நிறைய பொருட்களோடு சாமான்களோடு ஷாமிலே இருந்து வியாபாரத்திற்காக வந்த ஒரு குழு வியாபாரத்தை முடித்துவிட்டு காசுகளோடு பொருளாதாரத்தோடு சரக்குகளோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்று தெரிய வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழுவை வழிமறிக்க ஆள் அனுப்புகிறார்கள். இங்க சாதாரணமா அந்த சந்தேகம் வரும், அவங்க வாட்டில வியாபாரம் பண்ணி காசு கொண்டு போறப்ப இவங்க ஏன் போய் தடுத்தாங்க? உண்மை என்னவென்றால் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலிருந்து வந்தாங்கல்ல, அவ்வளோ பேர்த்தோட பணங்காசையும் அவங்க தான் எடுத்தாங்க. எல்லா சஹாபியும் மக்காவிலிருந்து வர்றப்போ உடுத்தன ஆடையோடு வந்தார்கள், கையில சின்ன பையோடு வந்தார்கள். சில பேர் கொஞ்சம் காசு வைத்திருந்ததையும் வழியில நிறுத்தி காசை புடுங்கிட்டு மதீனாவுக்கு போய் என்று அனுப்பப்பட்டார்கள். இவர்களின் வீடு அங்க, இவர்களின் சரக்கு அங்க, இவர்களின் சாமான்கள் அங்க, இவர்களின் காசு பணம் திருகம் தீனார் எல்லாம் அங்க. யார் எடுத்துக்கொண்டது தெரியுமா? இதோ இந்த குழு எடுத்துக்கொண்டது. நம்ம காசை அவங்க கையில வச்சிருக்காங்க. அதை வாங்கறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க, நீங்க போங்கன்னா போய் வழிமறிக்க போனது கூட்டம். ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்க இங்க தளபதி, அந்த வாணிக குழுவுக்கு தளபதி அபூ சுஃபியான், அவருக்கு விஷயம் தெரிய வந்துருது. இந்த மாதிரி மதீனாவில இருந்து ஒரு குரூப் நம்மளை தாக்க வர்றாங்க, நம்முடைய பொருட்களை புடுங்க வர்றாங்க, அவங்க அவங்களுடைய பழைய காசுகளை எல்லாம் கேட்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அவர் மிகச்சிறந்த ராஜதந்திரி அபூ சுஃபியான், அன்றைக்கு இஸ்லாத்திலே சேரவில்லை. அவரு ரூட்டை மட்டும் திருப்பிட்டார். வழக்கமான எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய பாதையில வரல, வேற பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டார். இவங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டவுடன் அவர் இன்னொரு வேலையும் செஞ்சார். வேகமாக குதிரை சவாரி செய்யக்கூடியதில் ஆற்றல் பெற்ற ஒருத்தர் இருந்தார், ஒரு தோழர், லம்லம் அல் கிஃபாரின்னு பேர். அவரை கூப்பிட்டு, நீ இந்த வழியா குறுக்கு வழியா எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ போய் மக்காவுல செய்தி மட்டும் சொல்லிடு, முகமதுடைய ஆட்கள் நம்மளை வழிமறிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, அநேகமா நாம மாட்டினாலும் மாட்டிக்குவோம், யுத்த அபாயம் இருக்குது, போய் உடனே சொல்லு. அவர் கிளம்பிட்டார். அவருக்கு பேரு லம்லம் அல் கிஃபாரி, மின்னல் வேகத்தில் குதிரையை செலுத்துகிற அந்த வீரர். அவரு போயிட்டாரு. அபூ சுஃபியான் மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து அவரும் போயிட்டு இருக்காரு. இங்க நேர் பாதையில போன முஸ்லிம்களுக்கு அவங்க கிடைக்கல. யுத்தத்துக்கான வாய்ப்பு இப்ப இல்ல, ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சது. போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அபூ சுஃபியான் மாற்று பாதையில பத்திரமா அவர் போயிட்டு இருக்காரு மக்காவுக்கு, ஷாம் டு மக்கா வேற வழியில. இந்த லம்தமுல் கிஃபாரி மக்காவுக்கு போனவர் எல்லாத்தையும் பீதியை கிளப்பி அவர் போருக்கு தயார் பண்றார். வாங்க வாங்க, நம்ம ஆளுகள்லாம் முடிஞ்சது, தொலைஞ்சாங்க, ஆபத்து வந்திருக்கிறது, காப்பாத்துங்கிற மாதிரி சத்தம் போட்டு
கூப்பிடுறதுக்காக போறார். லம்லம் போய் மக்காவை கிளப்புவதற்கு லம்லம் வந்திருக்கிறார். இன்னும் அவர் மக்காவுக்குள்ள என்ட்ரு ஆகிறார். நம்ம அவர் அங்கேயே நிறுத்திட்டு நம்ம இன்னொரு விஷயம் இங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, மக்காவில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, அவங்க தங்கச்சி ஆத்திகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு குப்பிமா முறை வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாருடைய தங்கச்சி, அவங்க பேரு ஆத்திகா. ஆத்திகா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய மகள் ஆத்திகா. கனவு காண்றாங்க. என்ன கனவு? ஒரு ஆளு மலையில நின்று சத்தம் போடுறார். குமு இலா மசாரிஇக்கும், எல்லா கிளம்பு, 3 நாள் தான் இருக்கு, யுத்தத்துக்கு கிளம்பு அப்படின்னு சத்தம் போடுறார். எல்லாம் ஒவ்வொரு வீடும் கிளம்பிடு அப்படின்னு கனவு காட்டுறாங்க. இது ஒண்ணு. கனவுலயே இன்னொரு பார்ட்டு, மலை மேல இருந்து ஒரு கல்லு அப்படியே உருண்டு 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 வந்து செதறி மக்கால இருக்கிற அத்தனை பேர்த்தோட வீட்லயும் ஒவ்வொரு துண்டு போயிருச்சு. ஒரு பெரிய பாறை உடைஞ்சு அதோட எல்லா துண்டும் மக்காவில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்திலையும் போயிருச்சு. இந்த 2 செய்தி தான் கனவு. ஆத்திகா கனவு கண்ட உடனே வந்து அண்ணன்ட்ட தான் சொல்றாங்க. யார்கிட்ட? அப்பாஸ் ரலியல்லாஹு. நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், 3 நாளைக்குள்ள போர் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்கிற மாதிரி கனவுல சொல்றாங்க. மலை மேல இருந்து பாறை ஒண்ணு உழுகுது, எல்லா வீட்லயும் பாறையோட துண்டு போயிருக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னன்னு தெரியல, ஆனா நீ யாருக்குன்னு சொல்லாத, இது வந்து கனவு, இது எல்லாத்துலயும் சொல்றதல்ல கனவுங்கிறது, அதனால ஒருத்தருக்கும் சொல்ல வேணான்ட்டான். சரின்ட்டாங்க அவன் அம்மா. அப்பாஸ் ரலியல்லாஹு மெதுவா யாருக்கும் சொல்ல வேணாம்னாலும் அவருக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு வலீது இப்னு உத்பா. வலீதுட்ட தங்கச்சி இப்படி ஒரு கனவு ஒண்ணு பார்த்திருக்குது, 3 நாள்ல போர் வருதான், போருக்கான எந்த சூழ்நிலையும் இங்க இல்ல, ஆனா கனவு பார்த்திருக்குது, எல்லாம் போருக்கு போங்கன்னு யாரோ ஒருத்தர் கனவுல கத்துறாரு, அது போக பார்த்தா மலையில இருந்து கல்லு வருது, நல்லா இருக்கு, நீ இதை வேற யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது பொதுவாகவே ரகசியம் வேற யார்ட்டையும் சொல்லாதேன்னு நாம சொன்னோம்னா அது ரொம்ப வேகமா போகும். அரபியில ஃபேமஸான ஒரு பழமொழி அது, குல்லு சிர்ரின் ஜாவஸல் இஸ்னைன். 2 பேர்த்த தாண்டிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரகசியம் இல்லை. 2 பேர்த்திட்ட நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு யார்கிட்ட சொன்னாலும் அவருக்கு வந்து நெருக்கமான யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவர்கிட்டையும் சொல்லுவாரு, யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவாரு. இது வந்து வழக்கமா உள்ளது. அப்பாஸ் ரலியல்லாஹு வலீதுட்ட சொல்றாங்க, யார்கிட்டையும் சொல்லிடாத, இந்த மாதிரி ஆத்திகா எங்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு. வலீது அப்படின்னு மெதுவா அவருடைய உத்பாவுடைய குடும்பத்துல ஒருத்தர் சொன்னார். அப்புறம் அவர் சொன்னாரு. கடைசி அபூஜஹல் காருக்கு போயிடுச்சு. 3 நாள்ல போறாமா கேள்விப்பட்டுட்டு விறுவிறுன்னு நேரா வர்றாரு அபூஜஹல் வந்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு தவாப் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் ரொம்ப வேகமா, கது தனப்பா ரிஜாலுக்கும் வஹல் தனப்பா நிசாவுக்கும், உங்க குடும்பத்துல ஏற்கனவே ஆம்பளை எல்லாம் நம்பி ஆயிட்டான், இப்ப என்ன பொம்பளை எல்லாம் நம்பி ஆக போறீங்களா? என்னமோ மலையில இருந்து கண்ணு விழுதுதான், ஆளு வருதான், போருக்கு ரெடியான்னு சொல்றீங்களா? 3 நாளைக்குள்ள போர் நடக்கலன்னா அக்தபுல் அரபு, மக்காவினுடைய பொய்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்துக்கு பேர் வச்சிருவோம். இது எல்லாம் இது ஊர் முடிவு. இப்படி சொல்லி அந்த தகவல் ஊர் பூரா போயிருக்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு அப்பதான் கேட்டாங்க வலீதுக்கு, நீ யார்கிட்டையும் சொன்னையா? யார்கிட்டையும் சொல்ல, ஒருத்தர் மட்டும் சொன்னேன், அவர் ஒருத்தர் மட்டும் சொன்னேன். அது அப்படியே போய் ஊரு பூரா போய் அபூஜஹல்கிட்ட போய் இப்ப வந்து சத்தம் போடுறார். இந்த வார்த்தை என்னன்னா, ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்திலிருந்து நபியா இருக்கிற அந்த பொறாமை அது ஒண்ணு. இப்ப இவங்க இப்படி ஒரு தகவலை வேற சொல்றாங்களா? இது என்ன ஊர்ல பீதியில் ஆக்குற வேலையா? ஆத்திகா சொன்னாங்களாமா 3 நாள்ல போர் வரும், 3 நாள்ல போர் வரணும், இல்லையா உங்க குடும்பம் அக்தபுல் அரபு, அரபுகள்லயே பொய்கார குடும்பம்னு முடிவு பண்ணிடுவோம். சரியா 3 நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு ஒன்னும் ஒரு பதிலும் சொல்லல, பேசாம போயிட்டாங்க. அந்த ஃபேமிலியில உள்ள எல்லா பொம்பளைகளும் அப்பாஸ் ரலியல்லாஹு திட்டுறாங்க. பதில் சொல்ல வேண்டியதானே அபூஜஹலுக்கு, இவர் ஏன் பேசாம இருந்தாரு? அவன் நம்ம ஃபேமிலியே திட்டி இருக்கிறான், இவர் பேசாம இருந்திருக்கிறாரு. கரெக்டா 3வது நாள் அதே காபால வந்து நின்ட்டாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. அபூஜஹலும் வந்துட்டான். ஒண்ணும் நடக்கல. 3 நாள்ல போர் வரும்னு சொன்னீங்கல்ல, ஒரு போரும் நடக்கல. இல்ல, இப்போ உன் குடும்பத்துக்கு என்ன பேர் வைக்க? என் குடும்பத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு நீ யாரு? திரும்ப கேட்டாங்க ஒரு தைரியம்.
ரெண்டு பேரும் வேகமாக கைகளை ஓங்குகிறார். அபூ ஜஹலும் அடிக்க தயாராகிவிட்டான், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்க தயாராயிட்டாங்க. ரெண்டு பேரும் தயாரா இருக்கிறப்போ அந்த லம்லமுல் கிஃபாரி உள்ள வர்றார். உங்களுக்கு லம்லம் யாருன்னு தெரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க நிறுத்திட்டு வந்தாங்க. அபூ சுஃபியான் வந்து வேகமா போய் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லு, முகமதுடைய ஆட்கள் வந்து நம்மளை வந்து இது பண்ணிட்டு வர்றாங்க, போய் நீ வேகமா மக்காவை கிளப்புன்னு சொல்லி விட்டார். இந்த ஆளு லம்லம் அவர் கொஞ்சம் ஓவர் பில்டப் வேற பண்ணார். என்னன்னா சட்டையை ஏற்கனவே தானா கிழிச்சுக்கிட்டார், ஒட்டகத்தை ஆங்காங்க தானா காயப்படுத்திக்கிட்டார். எல்லாம் பண்ணிட்டு உள்ள போய் லத்தீமா லத்தீமா ஆபத்து ஆபத்துன்னு கத்துனார். இந்த ரெண்டு பேரும் சண்டை அப்படி நின்றுச்சு. திரும்பி பார்த்தா லம்லம் கிஃபாரி என்னன்னாங்க, முகம்மதுவும் ஆட்களும் அங்க வந்து நம்ம ஆளுகளை அடிக்கிறாங்களாமா, ஊரே கிளம்புங்க படன்னாரு. போர் வந்து விட்டது. ஆத்திகாவுடைய கனவு 3வது நாள் சரியாக ஆகிறது. எல்லா குடும்பமும் வெளியே வந்துருச்சு. இப்ப அவர்கள் கிளம்பி வர்றாங்க. வழியில மக்காவை தாண்டி வெளியே வந்த பிறகு காதுல ஒழுகுது என்னன்னு, எந்த ஆபத்தும் இல்லாம சேஃப்டியா அபூ சுஃபியான் திரும்பிட்டாரு. அங்க திறத்த வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்களும் அவங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க. இங்க எந்த போர் அபாயமும் இல்ல அப்படின்னு தகவல் வருது. இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் அபூ ஜஹல் சொன்னா, முன்னாடி வச்ச காலை இனி பின்னாடி வச்சு ஊருக்குள்ள போக முடியாது. என்ன இருந்தாலும் இந்த குழுவை மறிக்கிறதுக்கு வந்தாங்களா இல்லையா, நாம அவங்கள சந்திப்போம். அது என்ன, அவங்க நம்ம ஊரை விட்டுட்டு அடுத்த ஊர்ல போய் இவ்வளவு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? வெளியே வந்த பட வாபஸா திரும்பவும் மக்காவுக்கு போறதுக்கு அபூ ஜஹல் விடல. கடைசி சப்புல இருந்தான். எப்பவும் தளபதி எல்லாம் முன்னாடி இருப்பாங்க, அவன் கடைசியா இருந்தான். ஏன்னா யாரும் பின்னாடி ஓடக்கூடாதுன்னு இருக்காங்க. பூராத்தையும் அப்படியே ஓட்டிட்டு வந்தாச்சு பத்ருக்கு. சுமார் 1000 பேர், நிறைய ஆயுதங்கள். வழியில மது குடித்தார்கள், நடன மங்கைகளை வைத்து ஆடல் பாடல் பாடினார்கள். ஏன்னா அவர்களுக்கான பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, முஸ்லிம்கள் ரொம்ப கம்மி, அவங்களை ஜெயிச்சிடலாங்கிறதுனால. இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு தகவல் வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்க. முதல்ல ஆபத்துன்னு நினைச்சு கிளம்பி வந்தாங்க. ஆனா வழியில ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் திரும்பி போற ஐடியா அவங்களுக்கு இல்ல. அவங்க தொடர்ந்து முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா செய்தார்கள். சஹாபாக்கள் எல்லாத்திட்டையும் கேட்டாங்க. மக்காவாசிகள் எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டாலும் மதீனாவாசிகளும் சொல்லட்டும்னு ரொம்ப நேரம் மஷ்வரா நடந்தது. ரொம்ப நேரம் நடந்தது. சாதாரணமா அவ்வளவு நேரம் மஷ்வரா பண்ண மாட்டாங்க. கடைசியில மதீனாவாசிகள்ல இருந்து ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் எந்திரிச்சு சொன்னாங்க, நீங்க எங்களை நாங்க வரமாட்டோம்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல, நாங்க தான் முதல்ல நிற்போம். நீங்க ஏதாவது ஒரு ஆறு குளம் கிணறுன்னு காட்டி குதிக்க சொன்னீங்கன்னா நாங்க அத்தனை பேரும் மதீனாவாசிகள் குதிச்சிருவோம். இடம் கொடுத்தாங்க, இருக்க இடம் கொடுத்தாங்க, எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. போருக்கு உயிரை கொடுங்கன்னு கேட்கலாமான்னு நீங்க வெக்கப்படுறீங்க. ஆனா உண்மை அது இல்ல, நீங்க எங்க சொன்னாலும் நாங்க அங்க வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஷ்வரா முடிஞ்சிருச்சு. மதீனாவாசிகள் சார்பாக பேசிய ஒரு 17 வயசு பையன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் சேர்ந்து அவர் பேசிட்டார். பத்ருடைய வரலாற்றில அந்த அந்த வைர வரிகள் சஅத் இப்னு முஆத் இவருடைய மௌத்துக்கு தான் வந்து அரிசி அசைந்தாடியதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது வரும்போது மகிழ்ச்சியில ஒரு குலுக்கு. சஅத் இப்னு முஆத் மௌத்தாகி அவர்களுடைய ரூஹனுடைய வருகைக்காக அரிசி குலுங்கியது அப்படின்னு வருது. புகாரில இருக்கு, இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மானி பி மௌத்தி சஅத் இப்னு முஆத். அந்த சஹாபி தான் அவர். என்ன பேச்சு பேசினார், இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே புது ரத்தம் உடம்புல வர்ற மாதிரி பேசிட்டார். யா அய்யுஹர் ரசூல் கத் ஸத்தக்னாக வ ஷஹித்னாக அன்னமா ஜீத பிஹி ஹுவல் ஹக். நாயகமே, நாங்கள் உங்களை உறுதியாக நம்பிவிட்டோம், நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சத்தியம் என்று நம்பிவிட்டோம். இதற்காக எங்கள் ஒப்பந்தத்தை உறுதிமானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். உங்கள் கைகள் மீது எங்கள் கைகளை வைத்து உயிரை தருகிறோம் என்று ஏற்கனவே ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறோம். போர்க்களத்தில் எங்களை நிறுத்தி பாருங்கள், புறமுது காட்டி நாங்கள் வரமாட்டோம். ஏதேனும் இதோ இந்த கடலை காட்டி குதித்து விடு என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் மூழ்கி போவோம். எங்கள்ல ஒரு ஆள் கூட அன்சாரி பின்னால வரமாட்டான்.
தயவு செய்து போருக்கு கிளம்புங்கள். நாங்க முடிஞ்சது மஷ்வரா. வேற அதுக்கப்புறம் வேற யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த மதீனாவாசிகள் சார்பாக ஒரு குரல். அதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு புதிய ரத்தம் புறப்பட்டதுன்னு சொல்லலாம். கிளம்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகம், ஆயுதம் எல்லாம் கம்மி. மொத்தத்துல அல்லாஹ் ஜெயிக்க வைக்கிறவேன்னு காட்டுறதுக்காக வேண்டியே இந்த பக்கம் ஏகப்பட்ட பலவீனம். வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல. சாப்பாட்டுக்கே அன்னைக்கு வழி இல்லாம இருந்த சஹாபாக்கள் அவங்கதான் வர்றாங்க. ஒரு ஒட்டகம் 3 பேர். யாரும் தனி ஒட்டகத்துல போற அளவுக்கு வசதியா இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லுபாபா 3 பேர் மாறி கொஞ்ச நேரம் மேல உட்காந்துக்கணும், கொஞ்ச நேரம் நடக்கணும். ரசூலுல்லாஹ்வும் நடக்கிறேன். அப்பவும் அந்த வார்த்தை சொன்னாங்க, எனக்கும் கூலி வேணும்பா, நான் மேலேயே உட்கார்ந்து இருக்கல, நானும் நடந்து வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லுபாபா, அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் ஒரு ஒட்டகம் வந்தார்கள். கடைசியாக பத்ருடைய வரலாறுகள் நிறைய நமக்கு தெரியும். குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப சஜிதாவுல பார்த்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு நேரம். அதாவது துஆவிலேயே பிடிவாதமா கேட்கிற ஒரு துஆ இருக்கு இல்லையா, குழந்தை கேட்கிற மாதிரி. அப்படி கெஞ்சி கதறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தையை போல, தாயிடம் நச்சரிக்கிற குழந்தையை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடையில சஜிதால இருந்து எந்திரிச்சிட்டாங்களான்னு போய் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் ஹஸ்புக் அல்லாஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், நீங்க இவ்வளவு அழுக வேண்டாம். அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன் தகலிக ஹாதிஹில் இஸாபா ஃபலா துஅபது அபதன். யா அல்லாஹ், இந்த 300 சில்லற பேர், 313 பேர் கொண்ட படை மட்டும் தோற்குமானால் பூமியில நீ வணங்கப்பட மாட்டாய். அதாவது இவ்வளவு காலம் நபிமார்கள் வழியாக உன்னை வணங்குவதற்கு ஒரு காலம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இந்த போர்ல மட்டும் தோத்துட்டா, இந்த போர்ல மட்டும் எல்லாரும் அழிஞ்சிட்டா, ஃபலா துஅபது ஃபில் அர்தி, பூமியில நீ வணங்கப்பட மாட்டாய். அதனால வெற்றியை கொடுனாங்க. சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கிற போது சந்தோஷ முகத்தோடு எழுந்திருத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயங்கரமான சந்தோஷம். காரணம், மலக்குகளின் வருகை தெரிவிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக ஜிப்ரீல் தலைமையேற்று வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது என்று சொல்லப்பட்டு விட்டது. அபஷிர் யா அபூபக்கர், ஹதா ஜிப்ரீல். சஜிதாவிலிருந்து எந்திரிச்சு உடனே சொல்றாங்க, அபூபக்கர் வாழ்த்து செய்தியை பெற்றுக்கொள், இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார். வலைஹி அதாத்துல் ஹர்ப், சும்மா வரல, போர் ஆயுதங்கள் தரித்து வருகிறார். மலக்குகள் வகி கொண்டு வருவார்கள். இந்த முறை வாள் கொண்டு வந்திருக்கிறார்கள் போரிடுவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த கட்டடத்துக்கு ஏதோ இன்ஜினியர் மார்க் பண்ண மாதிரி அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு போய் அந்த நைட்ல மார்க் பண்றாங்க. இந்த இடத்துல அபூ ஜஹல் சாகுவான், இந்த இடத்துல உத்துபா, இந்த இடத்துல ஷைபா, பூரா மார்க் பண்றாங்க. அங்க வந்திருக்கிற 1000 பேரில் அந்த தலைவர்கள் எல்லாம் தண்ணியில இருக்கு. அத்தனை பேருக்கும் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு இடம் மார்க் பண்றாங்க, எந்த இடத்துல இவர்கள் இறந்து போவார்கள் என்று. மசாரியுல் கௌம், தலைகள் துண்டித்து விழும் அத்தனை இடத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் விட்டார்கள். மறுநாள் ஜும்மாவுடைய நாளில் நாயகம் போட்ட அடையாளத்திலிருந்து கொஞ்சம் கூட தள்ளி சாகல, கரெக்டா அந்த இடத்துல. ஒரு போருக்கு முன்னால் இவ்வளவு தூரம் பெருந்தலைகள் இப்படியெல்லாம் விழும் என்கிற அறிவிப்பு அந்த நீண்ட சஜிதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிவிட்டார்கள். மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக எழுதுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் சஜிதா செய்து விட்டால் எவன் தலை எங்கெங்க உழுகுதுங்கிற வரையும் அல்லாஹ் லிஸ்ட் கொடுத்துறாங்கிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு செய்கிற சஜிதாவில் என்ன கேட்க போறாங்க? இந்த உம்மத்து எல்லாரும் சொர்க்கம் போக வேண்டும். அந்த சஜிதாவிலேயே அதற்கான பதில் கிடைத்துவிடும். அல்லாஹ் எல்லோருக்கும் ஷஃபாஅத்தை நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அடையாளங்கள் இடங்களை எல்லாம் அங்கே குறியிட்டதற்கு பிறகு போருக்கு தயார்படுத்தினார்கள். இரவு மழை பொழிந்தது, நன்கு சஹாபாக்கள் தூங்கினார்கள். விடிகிற நாள் வெள்ளிக்கிழமை ரமதானுடைய பிறை 17 சஃபிலே அணிவகுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க வைத்து விட்டார்கள். யார் யார் எங்கெங்க நிக்கிறது, என்ன ஏது எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் இருப்பது யார்? ரசூலுல்லாஹ் கூடாரத்தில் இருப்பாங்க. எல்லா போர்லையும் ரசூலுல்லாஹுவுக்கு பாதுகாவலர்கள் இருப்பார்கள். ஏன்னா எவனும் நெருங்கிடக்கூடாது.
313 பேர்த்திலையும் ஒரு சிறந்த வீரரை தான் ரசூலுல்லாவுக்கு நிறுத்தணும். ஏன்னா வர்ற எதிரிகளுக்கு போர்ல ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் அப்புறம், மெயின் டார்கெட் யாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயாவது ஒரு சந்து கிடைச்சு அவங்கள வெற்றதுன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு போர்ல வர்றவன் அப்படித்தான் வருவான். சொல்ல போனா மற்றவர்களை வீழ்த்துவதை விட நாயகத்தை வீழ்த்தி விட்டால் சாப்டர் முடிஞ்சது, அவ்வளவுதான், க்ளோஸ். அப்ப அதுதான் மெயின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி எந்த எதிரியும் பக்கத்துல வராம பாதுகாக்கிறதுக்கு வேணும். யார 300 பேரிலும் முடிவு செய்து கடைசியாக நிறுத்தது யாரு தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க இங்குதான் நம்ம யோசிக்கணும். சாந்தமானவர்கள் மாத்திரமல்ல, அபூபக்கர் மாதிரி ரசூலுக்கு அடுத்து 2ஆம் கட்ட வீரமும் கூட யார்கிட்ட இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ரில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பாதுகாப்புக்கு நியமித்த போதுதான் அஷ்ஜஉன் நாசி அபூபக்கர், மக்களிலேயே அபூபக்கரை விட வீரமுள்ளவர்கள் யாரும் இல்லை என்கிற முடிவு எங்களுக்கு அப்போது தெரிந்தது. பொறுமையின் சிகரம் மாத்திரமல்ல, பார்க்கறதுக்கு அப்பாவி அப்படிங்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் வாள் எடுத்தால், ஆயுதம் எடுத்தால் அவர்கள் போன்ற வீரரும் யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாவலராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமனம். சஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தினார்கள். அல்லாஹ் இங்கே 10வது ஜுஸுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும், ரொம்ப அழகா ஒரு வேலை செய்தார். இவங்களுக்கு அவங்கள கம்மியா காட்டினா, அவங்களுக்கு இவங்கள கம்மியா காட்டினா, 2 பேருமே கம்மியா. முஸ்லிம்கள் இங்கிருந்து பாக்குறப்ப அது ரொம்ப கம்மியா தெரிஞ்சது. ரொம்ப கம்மியா. ஏன் கம்மியா தெரிஞ்சது அப்படின்னா, போருக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக. நீங்க ஒன்னும் மலைச்சு போயிட வேண்டாம், நிறைய பேர் நிக்கிறாங்கன்ட்டு ரொம்ப சின்னதா காட்டிட்டான். அங்க அவங்களுக்கு இவங்கள இன்னும் கம்மியா காட்டினான். இருக்கிறதே கம்மி தான், 3ல 1 பங்கு தான் இருக்கு, 313 தான். இன்னமும் கம்மியா காட்டினா. ஏன்னா யாரும் திரும்பி போயிடக்கூடாது. போயிட்டு அப்புறம் போர் வேலைகள்லாம் போயிடும். அவன் யாரும் போக கூடாது. உண்மையாலுமே அப்படித்தான். எந்த அளவுக்கு கம்மியா காட்டிட்டேன்னா, அப்படி கூட வருது சில ரிவாயத்துகள்ல. அபூஜஹல் போர் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அபூஜஹல் பேசிருக்கான், எல்லாம் கட்டிடு, போரெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல, இத்தினூன் இருக்கிறத பார்த்தா நம்ம இவ்வளவு பேத்துக்கெல்லாம் வேலை இருக்கிற மாதிரி தெரியல, கட்டுன்ட்டான். அதாவது எல்லா ஒட்டகங்கள்ல ஏத்துறதுக்குள்ள வந்த பிரயாண சாமான்கள் அது இது எல்லாத்தையும் கட்டிடு, பூராத்தையும் அவிழ்த்து, இங்க ஒண்ணு பெரிய வேலை செய்யற மாதிரி தெரியல, இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கட்டிடு மூட்டை முடிச்சுங்களா என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவு கம்மியா காட்டி விட்டான். காரணம், பின்னாடி யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அவங்களும் போகல, இவங்களும் போகல. போர் துவங்கிய சில நிமிடங்களிலேயே மலக்குகளும் போர் செய்ய, சஹாபாக்களும் போர் செய்ய, அல்லாஹ் கடைசி வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். பல பேர் ஓடினார்கள். வாழ்க்கையில ஓடாதவன்லாம் ஓடலாம். காரணம் என்னன்னா, அவன் பார்க்காத மூஞ்சியா போர்ல நிக்குது. போர்ல நிக்கிறதல்ல, சஹாபாக்கள் சொல்றாங்க, பல இடங்கள்ல தூக்கி வெட்ட போவோம், ஓங்கனதான் நாங்க தலை விழுந்துருவோம். வெட்டியது யாரோ ஒரு படை, அந்த வானவர்கள் படை. ஜிப்ரீல் களமிறங்கி இருக்கிறார் அல்லவா, நிறைய இடங்கள்ல. அதுவும் கசாமுசான் எல்லாம் வெட்டல, நேர்த்தியான வெட்டு. போர்க்களத்தில் எப்படி சாக வேண்டும் ஒருவன், அப்படியான நேர்த்தியான வெட்டு. நிறைய பேர் போயிட்டான். காரணம், இனம் புரியாத ஆட்கள்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க என்பது அவர்களுக்கு தெரிந்தது. ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல இந்த போர்லையும் ஹுனைன் போர்லையும் 2ல மட்டும்தான் மலக்குகள் வந்தாங்க, வேற எதுக்கும் வரல. ஹுனைன்ல நின்னாங்க, அவ்வளவுதான். நிறைய பேருன்னு காட்டுறதுக்காக நின்னாங்க, போர் செய்யல. பத்ர்ல மாத்திரம்தான் நின்னது மாத்திரமல்ல, களம் இறங்கி போரும் செய்தார். சஹாபாக்களினுடைய வீர தீர செயல்கள், நிறைய நிகழ்வுகள் அப்படியே பத்ர் முழுக்க அல்லாஹ் கடைசி வெற்றியை முஸ்லிம்களுக்கு தந்தார். தொடக்கத்தில் இருந்த சஹாபாக்களினுடைய அர்ப்பண உணர்வு, நாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இஸ்லாமை காப்பாற்ற வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்த வேட்கை. முதல் சஃப்ல சின்னதா ஒரு குச்சி மாதிரி வச்சு ரசூலுல்லாஹ் சஃப்பை சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நேர அணிவகுத்து நீக்கி சொன்னாங்க. இந்த சவாதுன்னு ஒருத்தர் இருந்தார், சவாது இப்னு ரத்வியா, அவர் மட்டும் முன்னாடி வந்து நின்றார். கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அப்படி குச்சியில ஒரு தட்டு தட்டினார். நேரா நில்லுது, வெளியே தள்ளாத, உள்ள தள்ளி நில்லுது. அவுஜஅத யா ரசூலல்லாஹ். திரும்ப ரசூலுல்லாஹ் அப்படி வரும்போது அவர் பக்கத்துல வந்தோன்னு சொன்னார், என்னை அடிச்சுட்டீங்க, வலிக்குதுன்னு. அவுஜஅத யா ரசூலல்லாஹ், எனக்கு வலி வர்ற மாதிரி அடிச்சிட்டீங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது
யுத்தகலம் ரணகலத்திலையும் கூட ஒரு கலகலப்பு ரசூலுல்லாஹ். இந்த அடிச்சுக்கோ, என்னை அடிச்சுக்கோ அப்படின்னாங்க. இல்ல, நீங்க என்னை அடிக்கும் போது நான் மேல துண்டு மட்டும் இருந்தது, வெறும் வயிறு. நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, வெறும் வயிற்றுல அடிக்கணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை தூக்கினான். ஆடையை தூக்கி இந்த வெறும் வயிற்றுல தானே இந்த அடிச்சுக்கோ. அவர் குனிஞ்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல. ஏன் இப்படிமா ஹமலக், என்ன இது அப்படின்னா அவர் சவாதி சொன்னாரு. சவாதி ஐயா, இல்ல அத மௌதிஉல் ஃபிராகி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நேரம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும், அநேகமா மௌத்தா இருக்கும், அதாவது ஷஹீதாகணும், அல்லது நாம ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியணும். நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு கடைசியா ஒட்டனது ரசூலுல்லாஹ்வுடைய உடம்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் விட்டுட்டு அப்படி இந்த மனோநிலையில ஒவ்வொரு சஹாபியும் இருந்தாங்க. கடைசியா நாம பார்க்கறதும் கடைசியா நாம பேசுறதும் ரசூலுல்லாஹ்வோட, மனைவி மக்கள்கிட்ட கூட இல்ல. கடைசியா பார்த்ததா அல்லாஹ்வுடைய தூதர். அந்த வயிற்றுல முத்தம் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நான் ஷஹீதாயிட்டா ஒரு கால், நான் கடைசியாக என் உடல் தழுவியது உங்கள் உடல், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னது கபூல் ஆயிடுச்சு. என்னன்னா நீண்ட ஆயுசு மனுஷன் வாழ்ந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய அத்தனை போர்லையும் அவர் தான் முன்சப்ல நிற்பார். எல்லா போர்லையும் அப்படி ஒரு ஆயுள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சவாத் இப்னு வகீயா, நிறைய சஹாபாக்கள், சில பேர்லாம் ஷஹாதத்துக்குன்னே வந்தாங்க. பிரபலமான மூத்த சஹாபி சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய தம்பி உமைர் இப்னு அபீ வக்காஸ்னு பேர். வயசு 16. 16 ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டாங்க போருக்கு. எல்லாத்துக்கூடயும் அவரும் வந்துட்டாரு. காலை எக்கி எக்கி காட்டுறாரு, நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு உமைரா வா கூப்பிட்டாங்க. ஆமா உமைர் தான். வயசு கேட்டாங்க அவங்க அண்ணன்ட்ட, சஅத் இப்னு அபீ வக்காஸ் 16 வயசு, நீ வேணாம் போ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அழுதார், ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தார். சரி, கடைசியா அவரும் சகோதரரும் நான் பாத்துக்கிறேன். எந்த அளவுக்குன்னா அவருடைய லக்கேஜுகள்லாம் அவர்னால தூக்க முடியாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் தான் தூக்கியிருக்காரு, அண்ணன்ட்ட கொடுத்துருக்கிறார். 16 வயசு, அவரும் சேர்ந்து போருக்கு போயிட்டார். போர்ல முதல் கட்டமா ஷஹீதானவங்க அவரும் ஒருத்தர். 16 வயசு உமைர் இப்னு அபீ வக்காஸ். அதாவது ஷஹாதத்தை ரொம்ப டேஸ்டா ஏத்துக்கிறார். 1000 பேர்த்த எதிரில் நிக்க வச்சுட்டு முன் சப்ல இவங்களையும் நிக்க வச்சுட்டு அடுத்து நீ போக போறேன்னா நம்ம பார்வையில குர்பானி கேடான்னு நினைப்போம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு அதே குர்பானி அவ்வளவு பெரிய டேஸ்டாக எப்படியும் இன்னைக்கு ஷஹீதாயிரும். பின்னால இருக்கிற வியாபாரம், மனைவி, மக்கள், அவங்களுடைய உலகம் சார் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அப்படி ஷஹீதாக வேண்டும் என்று அந்த பதிலையும் 14 பேர்த்துக்கு தான் ஷஹீதாகிற வாய்ப்பு கிடைச்சது. இறந்து போனவங்க 14 பேர் மட்டும்தான், மீதி எல்லாம் திரும்பி போனவங்க. 1000 பேர் தலைதறிக்க ஓடினார்கள். ஆனா அடினா எதிரிகள் வாங்கின அடி எல்லாம் சும்மா சாதாரண அடியெல்லாம் கிடையாது. மலக்குகள்கிட்ட வாங்கினதுனாலயோ என்னவோ, ஒரு எப்பவா இருந்தாலும் ஒரு மௌத்து நடந்தாலும் 1 மாசத்துக்கு ஒப்பாரி வைப்பாங்க மக்காவை. அப்படி ஒரு பழக்கம் அரபுகள்கிட்ட. ஒப்பாரி கூட எவனும் வைக்கலையா. வெளியில முஸ்லிம்கள் யாரும் நிக்கிறாங்களான்னு எட்டி பார்த்துக்கிறான். வாங்கின அடியினுடைய வீரியம் அப்படி. ஒப்பாரி கூட வைக்கலையா. எந்த அளவுக்கு வருது, ஒரே ஒரு கிழவி அழுது இருக்கு. அவங்க குடும்பத்துல 2-3 பேர் இதாயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க காபிர்கள்ல. அந்த கிழவி மாத்திரம் அழுது இருக்கு. கிழவி அழுகிறப்ப அந்த பக்கம் போன யாரோ கேட்டிருக்காங்க, என்ன ஒப்பாரியான்? இல்ல ஒட்டகம் காணாம போச்சுன்னு அழுவுது. ஏன்னா மேட்ரு முழுசா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிசப்தம், ஒரு விரக்தி. இந்த அளவுக்கு கூட இவங்க கொஞ்சம் பேர் இருந்து நம்மளை அடிச்சு துரத்துவாங்களா? எல்லாம் பரம்பரையா போர் செஞ்சவனும், திடீர் சண்டை இல்ல, பரம்பரையாக போர் செய்தவர்கள் அவர்கள். அப்ப இந்த அளவிற்கு அவர்கள் விரட்டப்பட்டது. உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, உசாமா போருக்கு வரல, போர்ல இல்ல, பத்ர் போர்ல, சின்ன வயசு. உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எதிரிகளை அடிச்சோம் சொன்னாங்க முஸ்லிம்கள், நான் அப்ப நம்பல. ஆனா கைதிகளா ஒரு 70 பேர்த்த பிடிச்சிட்டு கட்டினாங்கல்ல, அவங்கள பார்த்த பிறகுதான் முடிவு பண்ணேன், அடிச்சது மரண அடி, சாதாரண அடி இல்ல. யார் சொல்றா? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சாதாரணமான அடி அவர்கள் வாங்கவில்லை, காரணம் மலக்குகளிடத்தில் வாங்கி இருக்கிறார்கள். 70 பேர் கைதிகளாக பிடித்து வரப்பட்டது.
அப்புறம் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொந்தம். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் தடவை கிடைச்சிருக்குது. எப்படி பங்கு பிரிக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அது சம்பந்தமா இதுவரை வகையும் வரல. முதல்ல வந்து நான் அப்புறம் யாரோ எங்களுக்கு இருக்கான்னு லேசா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வராத வரையும் பிரச்சனை இல்லை, வந்துருச்சு, பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதை எப்படி பிரிக்கணும்னு வகை வந்தது. அந்த வகை எப்படி டீட்டெயிலா பிரிக்கணுங்கிறது தான் 10வது ஜுஸுடைய முதல் ஆயத். அந்த ஜுஸுனுடைய ஃபர்ஸ்ட் ஆயத் வஅலமு 5 பங்காக பிரிச்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் கொடுத்து கைதிகளை கொண்டு வந்து மரத்துல கட்டி அவர்களை 4000 திர்ஹம் கொடுத்துட்டு ரிலீஸ் ஆயிரலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய மஷூராக்கள் நடந்தது. அல்லாஹ்வுடைய முடிவு வேற மாதிரி இருந்தது. எல்லாம் முடிஞ்சு போலான்னு முடிவு பண்ண பிரபலமான கைதிகள் நிறைய பேர். அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டப்பட்டிருந்தாங்க. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் உடம்பு ரொம்ப பெரிய உடம்பு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பு. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல கைதியாக கட்டப்பட்டிருந்தவங்க அபுல் ஆஸ், யாரும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொந்த மருமகன் மூத்த புள்ள ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை ஹதீஜா அம்மா தன்னுடைய சொந்தத்துல கொடுக்கறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சம்மதிச்சு ஜைனப்பை கட்டி கொடுத்தாங்கல்ல. ஜைனப் அம்மாவுடைய கணவர் அவர் வந்து காஃபிராக யுத்தத்துல வந்திருந்தார். ஷரியத்தினுடைய சட்டம் யார் யாரை திருமணம் செய்யணுங்கிற சட்டம் எல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே நடந்த கல்யாணம். அது எப்படி முஸ்லீமும் காஃபிரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்கக்கூடாது முதல்ல. அப்ப அபுல் ஆஸ் கட்டப்பட்டிருந்தார். கடைசியில அந்த ரிலீஸ் ஆகிறதுக்காக வேண்டி 4000 திர்ஹத்துக்கு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுத்தது எதை தெரியுமா? ஹதீஜா நாயகி கழுத்துல போட்டிருந்த மாலையை தாம் புள்ள ஜைனபுக்கு போட்டிருந்தாங்க. அந்த மாலையை இப்ப ரிலீஸ் ஆகிறது கொண்டு வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த ஒண்ணு அழுதாங்க. அதாவது ஒரு மனிதாபிமானமும் போர் தந்திரமும் மிக்க தலைவர். ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா, என் மருமகனை விட்டுருப்பா, எனக்கு சச்சா விட்டுருப்பா, அவர் எனக்கு சொந்தம் விட்டுருப்பா, இல்ல, அது போரினுடைய நியதிகள் என்னவோ அந்தந்த நியதிகளின் பிரகாரமே நடந்து கொண்டார்கள். அந்த செயினை கொண்டு வந்து தரப்பட்ட கைதிகள்ல நிறைய பேர் மிக முக்கியமான கைதிகள். சுஹைல் இப்னு அம்ருன்னு ஒருத்தர் இருந்தார். அல்லாஹ் அக்பர், கொஞ்ச நெஞ்சம் அல்ல, ரசூலுல்லாஹ்வை பத்தி எக்கச்சக்கமா கவிதை எழுதி கிட்ட வார்த்தைகள்லயே கவிதை எழுதினவன். அவன் கைதியா வந்துட்டான்னு உடனே முரதியல்லான்னு கேட்டான், யார சொல்லலாம், கைதியா வந்திருக்கான், எந்த கைதியும் கொல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, நஷ்டஈடு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, நீங்க கொல்ல வேணாம், நஷ்டஈடு மட்டும் வாங்கிருங்க, இந்த சுகையில மட்டும் நான் அந்த பல்ல மட்டும் தட்டிடுறேன், முன் பல்ல. ஏன்னா அவன் பாடிய பாடல் வரிகள் அப்படி எதுவுமே நல்ல வார்த்தை இல்லை, எல்லாம் கெட்ட வார்த்தை. அதனால முன் பல்ல மாத்திரம் தட்டணும், கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்ட்டாங்க, விட்டுருங்க, அல்லாஹ் வேற ஏதோ நாடி இருக்கிறார், ஒரு காலம் வரும், அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுகிற ஒரு இடத்தில் அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். பின்னாடி அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்துல சேர்ற பாக்கியத்தை கொடுத்தான். நிறைய இஸ்லாத்திற்காக வேண்டி அறப்பணிகள்லாம் செஞ்சாரு. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆனதை ஒட்டி ரசூலுல்லாவே போயாச்சு, இனி என்னன்ட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்கல்ல. இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்களை எல்லாம் நிக்க வச்சு இந்த சுஹைல் பேசுறார். என்ன தெரியுமா, உலகத்திலேயே வரலாற்றில கடைசியா முஸ்லிம் ஆயிருக்கிறது நாம தான், கடைசியா. இப்ப மட்டும் நீங்க மறுத்தீங்கன்னா இந்த நபிகிட்ட இருந்து இந்த நபியின் மூலம் காபிராக்கியவர்கள் இந்த உலகத்துல முதல்ல நாம காபிராயிருவோம். தயவு செய்து யாரும் திரும்பி போகாதீங்கன்னு திரும்பி போனவர்களை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நான் பல்ல உடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் பொறாமைப்படுகிற ஒரு இடத்துல அவர் இருப்பார்னு சொன்னாங்க. இவரை பார்த்தா பொறாமையா இருக்கு, மதம் மாறியவர்களை, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்களை போய் நான் கூட கூப்பிடல, ஆனா இவ்வளவு உணர்ச்சி பிழம்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிக் கொண்டிருக்கிறாரே சுஹைல், நாயகம் எவ்வளவு முன்னறிப்பு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். கைதிகளில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போல, அபுல் ஆஸ் போல, இந்த சுஹைல் இப்னு அம்ரு போல நிறைய பேர் ஈமானுடைய உணர்வுகளில் சொந்தம் தான் எல்லாமே. யார் கைது செய்தார்களோ செய்தவர்கள் சொந்தம்,
செய்யப்பட்டவர்களும் சொந்தம். சொல்ல போனால் ஒரு குடும்பத்தில் ஒரு அடுப்பிலே சாப்பிட்டவர்கள் அவர் கைதியாக இருக்கிறார், இவர்கள் பிடிக்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மாபெரும் வெற்றியை பதிலே கொடுத்தார். வெற்றிகளுக்கு பின்னாலே நிறைய எல்லாம் இங்க பெரிய பெரிய கூட்டம் எல்லாம் கூட்டினா ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல், ஒரு நடமாடும் மருத்துவ நிலையம் வச்சிருவாங்க. அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நாயகம் தான் மருத்துவ நிலையம். கை உடைஞ்சதுன்னு வந்தாலும் எச்சியை தடை விடுவாங்க, கை சேர்ந்துக்கும். கால் உடைஞ்சதுன்னு வந்தா கால் உடைஞ்சிக்கும். உடைஞ்சு போன வாழை கொண்டு வந்தா இப்படி ரெண்டும் ஒட்டிக்கும். ஒரு ஒரு பெரிய மருத்துவ நிலையம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கூடார். இதுல கொஞ்சம் பரிதாபமாக ஷஹீதானவர்கள் உண்டு, மூர்க்கத்தனமாக போரிட்டவர்கள் உண்டு, 2 கைகளிலும் போரிட்டவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் நிறைய வீர தீரங்களுக்கு பின்னால் அல்லாஹ் பத்ருடைய வெற்றியை நசீபாக்கினான். இந்த பத்ருடைய போர் மாதிரி உலகத்துல போர் நடக்கல இஸ்லாமிய போர்கள்ல. ஏன்னா எல்லா பெருந்தலைகளும் சங்கமித்த போர். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அபூபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு போர்ல நின்னது பத்ர்ல மட்டும்தான். அதனாலதான் பத்ர் சுஹதாக்களுக்கு இருக்கிற மரியாதை வேற யாருக்கும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே எல்லாம் ஃபர்ஸ்ட் படைக்கு தளபதினா பத்ரி தான். பத்ரி யாரோ அவரை கொண்டு வாங்க. தொழுகு வைக்கிறதுக்கு சும்மா 10 பேர் நின்றா கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரி யாராவது இருக்கீங்களாம்பாங்க. பத்ரி இருக்கேன்னா அவர் தான் இமாமத் செய்யும், அவரை இமாமத் செய்து தொடங்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஜனாசா தொழுதா 4 தக்பீர். அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற வரைக்கும் பத்ரி யாராவது வஃபாத் ஆயிட்டா 7 தக்பீர் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் 7 தக்பீர். நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னு. இல்ல, பத்ரீன்களுக்கான மரியாதையை நம்ம தனியா செலுத்தணும். பத்ரீன்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்குன்னா ஜிப்ரீல் பெருமைப்படுகிறாராம், நாங்கள் மலக்கு என்பது மாத்திரமல்ல, நாங்களும் பத்ரீன்கள். பத்ரீன்கள் என்கிற பெயரில் அந்த சுகதாக்களின் மீதான பத்ரிலே கடந்து கொண்டவர்கள் மீதான மரியாதை அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை தொற்றிருக்கார். அதுக்காகத்தான் ஆண்டுதோறும் இங்க பத்ர் சுகதாக்களுடைய பெயர்களை படிக்கிறோம். 313 பேர். சில பேர் கூட கேட்பாங்க, எதுக்கு அவங்க பேரெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு. நீ ஒரு சும்மா சின்னதா ஒரு விழாவில் நன்கொடை கொடுத்தாவே நாம மைக்கு வச்சு இன்னாரவர்கள் இத்தனாயிரம் ரூபாய், இன்னாரவர்கள் இத்தனாயிரம் ரூபாய் லிஸ்ட் படிக்கிறோம். சிறிய நன்கொடைக்கே பெயர் வாசிக்க வேண்டும் என்றால் இஸ்லாமையே கொடையாக கொடுத்தவர்கள் அந்த பெருமக்கள். அவங்க பேர்களை கேட்க வேணாமா, அவங்க பேர்களை படிக்க வேணாமா? மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்கள் என்பதால் அவர்களுடைய பெயர்களை சொல்லிவிட்டு துவா கேட்கிற போது துவா கபூலாகும். துவா கபூலாகும். நம்பினோர் கெடுவதில்லை, நம்பாதனால எந்த பயனும் இல்லை. இஸ்லாமுக்கு, இஸ்லாமை நன்கொடையாக இந்த உலகத்திற்கு இந்த மார்க்கத்தை வழங்கிய பெருந்தகைகள் இவர்கள் என்று சொல்லி பெயர்களை படிக்கிறோம். 101 ரூபாய் கொடுத்தா கூட உபயம்னு எழுதி வச்சிடறான் பேர். லைட்ல இது ஆஜி முகமது அப்படின்னு சொல்லி டியூப்லைட்ல ஓடுது. டியூப்லைட்ல, ஃபேன்ல, எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன நன்கொடைகளுக்கெல்லாம் பெயர் கூறப்படும் என்றால் இஸ்லாமிய கொடையாளர்களான இந்த மார்க்கத்தின் முதல் கொடையாளர்கள் பத்ரீன்கள். அவர்களுடைய அப்படியே இவ்வளவு நேரம் உட்கார்ந்த மாதிரி இன்னொரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஒரு சூரா யாசீன் ஓதுவோம், அவங்க பேர் மாத்திரம் படிப்போம், துஆவும் செஞ்சிருவோம். வரிசையாக அந்த பெயர்கள் வருகிற போது ரதியல்லாஹு அன்ஹு என்று ஒவ்வொரு சஹாபிக்கும் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பத்ர் சுஹதாக்களுக்கு இருந்த ஈமானில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. பத்ர் சுஹதாக்களுக்கு மனசிலே இருந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் ரசூலுடைய மஹப்பத்தையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. பத்ர் சுஹதாக்களுடைய பொருட்டாலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.